ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சப்கான்டினென்ட்டை பொறுத்தமட்டில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே எப்பொழுதுமே தங்கள் விமானப்படையை நவீனப்படுத்துறதுல கடுமையான போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. இந்தியா தன்னுடைய விமானப்படையில ரஷ்ய தயாரிப்பு Su-30 Mk போர் விமானங்களை இணைத்ததற்கு போட்டியா பாகிஸ்தான் அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை தங்கள் படையில் இணைச்சாங்க. பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இருந்து F-16 விமானங்களை பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு மேலும் ஒரு விமானத்தை சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய விமான திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம்? இந்தியா செயல்படுத்தக்கூடிய விமான திட்டம் பாகிஸ்தான் விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள சீன மற்றும் அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை தோற்கடிக்க கூடியது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா எந்த விமான ப்ராஜெக்ட கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு எந்த திட்டத்தை வச்சு பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சில வருடங்களுக்கு முன்பு ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. ரஷ்யா இந்தியா ஆர்டர் செஞ்சிருந்த பாதி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கும் பொழுது உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியது. இதனால ரஷ்யாவால இந்தியாவுக்கு இன்னும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிடம் உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மெயின்டைன் செய்வதற்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த உள்ளாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பல வருடங்களா பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே தங்கள் விமானப்படையை நவீனப்படுத்துறதுல தொடர்ந்து போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. தற்போதைய சூழ்நிலையில இந்தியா பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபேல் போர் விமானங்களை தங்கள் விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானம் தற்போது பாகிஸ்தான் விமானப்படையில இல்ல. இதனால பாகிஸ்தான் தன்னுடைய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு தற்போது சீனாவின் உதவியை நாடி இருக்காங்க. அதாவது சீனாவிடம் இருந்து செங்டு J-10 CE அப்படிங்கிற ஒரு அதிநவீன மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 14 செங்டு J-10 CE விமானங்களை வாங்க போறாங்க. இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்கியதற்கு எதிர்வினை ஆற்றும் விதத்துல சீனாவிடம் இருந்து இந்த செங்டு J-10 CE விமானங்களை தற்போது வாங்கி தங்கள் படையில் இணைக்க போறாங்க. பாகிஸ்தான் விமானப்படை சீன தயாரிப்பு செங்டு J-10 CE விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்களை விட அதிநவீனமானது அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஆனா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சீன தயாரிப்பு செங்டு J-10 CE விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்கள் கிட்டத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் வரும் காலத்துல சீனாவிடம் இருந்து தொடர்ந்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இறக்குமதி செஞ்சு தங்கள் படையை நவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. ஆனா இந்தியா இனி ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு குரூஷியலான முடிவு எடுத்திருக்காங்க. தேஜஸ் Mk-2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சீனாவின் J-10 CE மற்றும் அமெரிக்காவின் F-16 Block 52 விமானங்களை விட சிறந்த ஒரு விமானமா உருவாக்கி இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் Mk-2 விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2028 இருந்து 2029 வருடத்துக்குள் அதிக அளவுல தேஜஸ் Mk-2 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்தியா தயாரிக்கும் தேஜஸ் Mk-2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் Mk-1A விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. தேஜஸ் Mk-1A விமானத்தோட டைமென்ஷன்ஸ்ல இருந்து தேஜஸ் Mk-2 விமானம் சற்று பெரிய விமானமாயிருக்கும். தேஜஸ் Mk-2 விமானம் 14.65 மீட்டர் நீளமும் 8.5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால
இதனால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தேஜஸ் Mk-2 விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற பேலோடுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம 3,500 கிலோகிராம் எடை கொண்ட எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க இந்த விமானத்துல இணைக்க முடியும். இதன் காரணமா தேஜஸ் Mk-2 விமானங்கள்னால அதிக தூரம் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். சீனாவின் J-10 CE விமானத்தினால 5,600 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது இந்தியாவின் தேஜஸ் Mk-2 விமானத்தை விட குறைவான எடை. இதனால J-10 CE விமானத்தோட தாக்கும் திறன் தேஜஸ் Mk-2 விமானத்தை விட குறைவா இருக்குது. அடுத்து விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஏவியானிக்ஸ் மற்றும் ரடார் சிஸ்டங்களை பொறுத்தமட்டில் சீனாவின் J-10 CE விமானத்துல சீனாவில் தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ் ஏவியானிக்ஸ் மற்றும் ரடார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சீன தயாரிப்பு ஏவியானிக்ஸ் மற்றும் ரடார் சிஸ்டங்கள் சிறந்ததுதான். ஆனா இந்தியா தேஜஸ் Mk-2 விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க அப்கிரேடட் உதம் AESA ரடார் சிஸ்டத்தை இணைக்க போறாங்க. இந்த உதம் AESA ரடார் சிஸ்டம் சீனாவின் J-10 CE விமானத்துல இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டத்தை விட மிக சிறந்தது. இதனால இந்தியாவின் தேஜஸ் Mk-2 விமானத்தினால எதிரிகளோட டார்கெட்டை ட்ராக் செய்வது, டார்கெட்டை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கு இலக்கை லாக் செய்வது போன்ற பல விஷயங்களை மிக சிறப்பா செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம தேஜஸ் Mk-2 விமானத்துல அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி இருக்கு. இது போன்ற அதிநவீன ஏவியானிக்ஸ் மற்றும் ரடார் சிஸ்டங்கள் தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தேஜஸ் விமானத்திற்கு அதிக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கும். இதனால சீன தயாரிப்பு விமானங்களை மிக எளிதா இந்திய விமானத்தால தோக்கடிக்க முடியும். அடுத்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பொறுத்தமட்டில் விமானத்தோட செயல்திறன் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அந்த விமானத்துல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட செயல்திறனும் மிகவும் முக்கியம். அந்த வகையில சீனாவின் J-10 CE விமானத்துல சீன தயாரிப்பு மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா J-10 CE விமானத்துல PL-15E மற்றும் PL-12 அப்படிங்கிற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களோட செயல்திறனை சீனா ஆக ஓகோன்னு புகழ்ந்து சொல்லியிருந்தாலும் சீன ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டிய ஐரோப்பிய ஏர் டு ஏர் மிசைல்களோடு கம்பேர் செஞ்சோம்னா அது குறைவாதான் இருக்குது. அதனால சீனாவின் J-10 C விமானத்துல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட செயல்திறன் எதிர்பார்ப்பது போன்று மிக சிறப்பா இல்ல. ஆனா இந்தியாவின் தேஜஸ் Mk-2 விமானத்தை பொறுத்தமட்டில் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா Mk-2 மற்றும் அஸ்த்ரா Mk-3 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைக்க போறாங்க. அடுத்து ஆஸ்ராம் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைக்க போறாங்க. இந்த மிசைல் ஒரு ஐரோப்பிய தயாரிப்பு மிசைல். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் NG, ஸ்டார்ம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஐரோப்பிய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைக்க போறாங்க. உள்நாட்டு தயாரிப்பு மிசைலான ருத்ரம் 1, 2 மற்றும் 3 ஆன்டி ரேடியேஷன் மிசைலையும் தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைக்க போறாங்க. இது போன்ற பல தனித்துவமான ஆயுதங்களை இந்தியா தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தேஜஸ் Mk-2 விமானத்தை பல வருடங்கள் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தும் நோக்கத்தோடு டெவலப் செய்யறாங்க. அதனால வரும் காலத்துல அந்த விமானத்தை மிகப்பெரிய அளவுல அப்கிரேட் செய்து பயன்படுத்தும் பல விஷயங்களை தேஜஸ் Mk-2 விமானத்துல இந்தியா வச்சிருக்காங்க. அதனால புதிய புதிய தொழில்நுட்பங்களை தேஜஸ் Mk-2 விமானத்துல மிக எளிதா இணைத்துக் கொள்ள முடியும். அப்படி புதிய தொழில்நுட்பங்களை மிக எளிதா இணைக்க முடிந்தால் தேஜஸ் Mk-2 விமானத்தோட தாக்கும் திறன் சிறப்பா இருக்கும். இதன் மூலமா பல வருடங்கள் இந்திய விமானப்படையில் தேஜஸ் Mk-2 விமானங்களை பயன்படுத்த முடியும். பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி இந்திய விமானப்படையை கவுண்டர் செய்வதற்கு அமெரிக்காவின் F-16 விமானங்களை அமெரிக்காவிடம் வாங்கி தங்கள் படையில் இணைச்சாங்க. இப்போ சீனாவின் J-10 CE விமானத்தை வாங்கி தங்கள் படையில் இணைக்கிறாங்க. ஆனா இந்தியாவோ தன்னுடைய சொந்த தயாரிப்பு விமானத்தை அதிக அளவுல தயாரித்து இந்திய விமானப்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்த விஷயத்தை இந்திய விமானப்படை பல வருடங்களுக்கு முன்பே செஞ்ச
செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா 130 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக மற்ற நாட்டிடம் கையேந்த வேண்டிய நிலை இப்போ இருந்திருக்காது. அடுத்த அப்டேட், இந்தியா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்துவதற்கு ரஷ்யாவிடமிருந்து S-400 ட்ரையம்ப் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆர்டர் செஞ்சாங்க. இந்தியா 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. ரஷ்யாவும் இந்தியாவுக்கு ஏற்கனவே 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செஞ்சிட்டாங்க. ரஷ்யா சப்ளை செய்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான் மற்றும் சீனாவை கவுண்டர் செய்வதற்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கு 2 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரஷ்யா சப்ளை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிட்டு, இதனால ரஷ்யாவால இந்தியாவுக்கு மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செய்ய முடியல. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு சப்ளை செய்து முடிப்பாங்க. ஆனா ரஷ்யா உக்ரைனிடம் சண்டையிட்டு வருவதனால தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பதுல வரும் காலத்துல பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்ப்பதற்கு இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு திட்டத்தை தற்போது செயல்படுத்த போறாங்க. அதாவது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரித்த ரஷ்ய நிறுவனமான அல்மாஸ் ஆன்டே அப்படிங்கிற நிறுவனத்திற்கும் ஒரு இந்திய நிறுவனத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்களையும் இந்தியால தயாரிக்க முடியும். ரஷ்ய நிறுவனமான அல்மாஸ் ஆன்டே இந்திய நிறுவனத்திற்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை உருவாக்குவதற்கான சப்ளை செயினை இந்தியால உருவாக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தேவைப்படக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ இந்திய நிறுவனத்தோடு ஷேர் செஞ்சுக்கிடுவாங்க. இதன் மூலமா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை இனி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்க தேவையில்லை. முழுக்க முழுக்க உள்நாட்டிலே இந்தியாவால தயாரித்துக் கொள்ள முடியும். என்ன பொறுத்த மட்டில் இந்தியாவும் ரஷ்யாவும் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் மிகவும் நல்ல விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறனை தொடர்ந்து மெயின்டைன் செய்வதற்கு இந்த விஷயம் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல ரஷ்யாவுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட உதிரி பாகங்கள் தேவைப்பட்டா இந்திய தனியார் நிறுவனங்கள்னால சப்ளை செய்ய முடியும். அதனால இரு நாடுகளுக்குமே இந்த ஒப்பந்தம் நல்ல பலனை தரும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஒரு அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஃபைட்டர் ஜெட் விமானம், மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறைந்தபட்சமா 2 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற அதிநவீன செயல்திறன் கொண்ட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய படையில் இணைக்கப்பட்டது இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கை மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்தி இருக்கு. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு வெவ்வேறு மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. இப்படி வெவ்வேறு தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்குவதற்கு வெவ்வேறு மிசைல்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டி மிக சிறப்பா இருக்கு. தற்போதைய நிலையில உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா அது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.